தபால் வாக்குகளின் எண்ணிக்கையை தற்போது அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மின்னணு இயந்திர வாக்குகளை எண்ணும் பணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 71 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தபால் வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 46 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 18 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை அண்மை தகவலாக பார்க்கிறோம். 71 தொகுதிகளின் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. திமுக கூட்டணி 46 இடங்கள், அதிமுக கூட்டணி 18 இடங்கள், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதற்கு அடுத்தபடியாக இந்த நிலவரம் அப்படியே தொடர்கிறதா அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். தபால் வாக்குகளின் எண்ணிக்கையை தற்போது அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மின்னணு இயந்திர வாக்குகளை எண்ணும் பணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 71 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தபால் வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 46 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 18 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை அண்மை தகவலாக பார்க்கிறோம். 71 தொகுதிகளின் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. திமுக கூட்டணி 46 இடங்கள், அதிமுக கூட்டணி 18 இடங்கள், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதற்கு அடுத்தபடியாக இந்த நிலவரம் அப்படியே தொடர்கிறதா அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். தபால் வாக்குகளின் எண்ணிக்கையை தற்போது அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மின்னணு இயந்திர வாக்குகளை எண்ணும் பணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 71 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தபால் வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 46 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 18 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை அண்மை தகவலாக பார்க்கிறோம். 71 தொகுதிகளின் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. திமுக கூட்டணி 46 இடங்கள், அதிமுக கூட்டணி 18 இடங்கள், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதற்கு அடுத்தபடியாக இந்த நிலவரம் அப்படியே தொடர்கிறதா அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். தபால் வாக்குகளின் எண்ணிக்கையை தற்போது அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மின்னணு இயந்திர வாக்குகளை எண்ணும் பணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 71 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தபால் வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 46 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 18 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை அண்மை தகவலாக பார்க்கிறோம். 71 தொகுதிகளின் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. திமுக கூட்டணி 46 இடங்கள், அதிமுக கூட்டணி 18 இடங்கள், தமிழக வெற்றிக் கழகம் 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதற்கு அடுத்தபடியாக இந்த நிலவரம் அப்படியே தொடர்கிறதா அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம்.